கிஷோர் அவனுக்கு பிடித்த காரை பார்த்தபடியே சாதாரணமாக நின்றிருந்தான். அப்போது அந்த மேனேஜரும் மற்ற ஸ்டாஃப்களும் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தனர். அந்த ஸ்டாஃப்களில் ஒருவன், ஆளை பார்த்தா ஏதோ குடிசையில வாழ்ற மாதிரி இருக்கான், ஆனா ஒரே செக்ல காருக்கான மொத்த பணத்தையும் செட்டில் பண்ணியிருக்கான் என இன்னொருவனிடம் முணுமுணுத்தான். அதற்கு இன்னொருவன் கிஷோரை பார்த்தபடியே, ஆமாடா, ஒருவேளை பெரிய பணக்காரனா இருப்பானோ என்று வாயை பிளந்து பார்த்தான். அப்போது மேனேஜர் கிஷோர் கிட்டே சென்று, சார் என்றார். உடனே கிஷோர் அலட்சியமாக அவரை பார்த்தான். உள்ள வந்து உட்கார்ந்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸை பத்தி பேசலாம் என தயக்கத்துடனே மேனேஜர் சொன்னார். அதற்கு கிஷோர், இல்ல, அந்த காரை பத்தி எல்லா விஷயமும் தெரியும், எப்படியும் காரை என் கைக்கு கிடைக்க 2 மாசம் ஆகுமா என கேட்டான். உடனே மேனேஜர் ஆமா என்று தலையை ஆட்டினார். அப்ப சரி, ஒரு 2 மாசம் கழிச்சு என் நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் வரேன் என்று கிஷோர் சொல்லிவிட்டு அவனது போன் நம்பரை மேனேஜரிடம் கொடுத்தான். கிஷோர் முன்பே பலமுறை அந்த காரை பற்றிய எல்லா டீட்டெயில்ஸையும் கூகுளில் பார்த்து தெரிந்து வைத்திருந்தான். அதனால் அவனுக்கு தெரியாத புது விஷயத்தை எதுவும் அவர்கள் சொல்லிவிடப் போவதில்லை என்று நினைத்துதான் அவன் மேனேஜரிடம் அப்படி கூறினான். மேனேஜரும் சரியென தலையாட்டி அவனது நம்பரை வாங்கிக் கொண்டார். பின் கிஷோர் அந்த ஷோரூமில் இருந்து வெளியே சென்றான். கிஷோர் எப்படி செல்கிறான் என்று பார்க்க மேனேஜரும் வெளியே வந்து அவனை பார்த்தார். கிஷோர் சாதாரண மக்களைப் போல் நடந்துதான் சென்றான். அங்கு பிளாட்ஃபார்மில் நடந்து செல்லும் மக்களுக்கும் அவனுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. கூட்டத்தில் அவர்களுடன் ஜாலியாக நடந்து சென்றான். மேனேஜருக்கு ஒன்றும் புரியவில்லை. கிஷோரை பார்த்து இன்னும் அதிர்ச்சியிலேயே இருந்தார். காரு வாங்கணும்னு உள்ள வந்தான், பணத்தை செட்டில் பண்ணா, 2 மாசம் கழிச்சு போன் பண்ணுங்க, காரை நான் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். யார் இவன் என்று மனதுக்குள் குழப்பத்தில் இருந்தார். கிஷோர் பிளாட்ஃபார்மில் நடந்து செல்லும் போது அவனுக்கு ஒரு போன் வந்தது. எடுத்து பார்த்தான். அவனது ராயல் குடும்பம் நடத்தும் ஆபீஸில் வேலை பார்க்கும் அஞ்சனா தான் கால் பண்ணியிருந்தாள். அவளது நம்பரை பார்த்ததும் அவனுக்கு சற்று சந்தோஷமானது. உடனே எடுத்தான். அவன் எங்கிருக்கிறான் என்று கேட்டுவிட்டு அவனை காரில் வந்து ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றாள். காரில் செல்லும் போது கிஷோர் அவளையே வெறுத்து பார்த்தான். ஆமா, நாம இப்ப எங்க போறோம் என்றான் கிஷோர். போய் இறங்கும்போது தெரியும் சார் என்று அவனிடம் கொஞ்சம் நக்கலாக சொன்னாள். கிஷோர் அவனின் அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாதென்றே விரும்பினான். அஞ்சனா அவனது குடும்பத்தார் நடத்தும் ஆபீஸில் மிகுந்த நம்பிக்கை கூடிய ஒரு பெண். அவள் தன்னை காரில் அழைத்துச் செல்வது அவனுக்கு சற்றே சந்தேகத்தை தந்தது. அவனது அடையாளம் தெரியாமல் இருக்க கிஷோர் தனது குடும்பத்தாரிடமிருந்து சற்று விலகியே இருந்தான். கார் ஒரு புதிதாக கட்டப்பட்ட ஒரு மாலின் உள்ளே சென்றது. கிஷோருக்கு ஒன்றும் புரியவில்லை. அவளுக்கு ஏதும் ட்ரெஸ் எடுக்கத்தான் இங்கு வந்திருப்பாளோ என்று நினைத்தான். காரை வாலட் பார்க்கிங்கில் இருக்கும் ஆட்களிடம் கொடுத்துவிட்டு இருவரும் மாலின் உள்ளே சென்றனர். அங்கு ஒரு கடையின் வாசலில் கோட் சூட் போட்டுக்கொண்டு நின்றிருந்த ஒருவரிடம் அஞ்சனா சென்றாள். அவளுடன் கிஷோரும் புதிதாக இருக்கும் மாலை சுற்றி பார்த்தபடியே வந்தான். ஹலோ மிஸ்டர் ஆனந்தன் என ஒருவனிடம் கை கொடுத்தாள் அஞ்சனா. அவரும் மேடம் என்று மரியாதையுடன் அழைத்து அவளுக்கு கையை கொடுத்தார். அவர்தான் அந்த மாலின் மொத்த நிர்வாகத்தையும் பார்க்கிறார். அப்போது அவரிடம் இவர்தான் கிஷோர் என்று அவருக்கு அறிமுகம் செய்தார். அதற்கு அவர் கிஷோரை பார்த்து சிரித்துவிட்டு அவனது தோற்றத்தை பார்த்து முகம் சுழித்தார். அவன் யார் என்றே அவருக்கு தெரியவில்லை. மேலும் நம்ம கம்பெனி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஏன் இவரை இங்கு அழைத்து வந்திருக்கிறார் என்று புரியாமல் இருந்தார். அப்போது அஞ்சனா, கிஷோர், இது நம்ம ஷாப் தான், நீங்க தான் இதை பார்த்துக்கணும், இட்ஸ் an ஆர்டர் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி என்று சொன்னாள். கிஷோர் சிரித்தபடியே அவர்கள் அருகில் இருந்த மாலின் ஒரு டாய் ஷாப்பை பார்த்துவிட்டு என்று தலையை ஆட்டினான். அந்த ஷாப்பை மட்டும் அவனது குடும்பத்தினர் பார்த்து கொள்ள சொல்லியிருப்பதாக அவன் நினைத்தான். உடனே ஆனந்தன் குழம்பி போனார். இவன் ஏன் இதை பார்த்துக்கணும் என திகைத்தார். பின் அஞ்சனாவிடம் சென்று, மேடம், இவன் யாரு, பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கான், இவன்கிட்ட போய் நிர்வாகத்தை கொடுக்குறீங்க என கேட்டார். அப்போது அவரை மரியாதையா பேசுங்க, இல்லனா உங்களுக்கு இங்க வேலை இருக்காது, சரியா என அவரிடம் கடுப்பாக சொன்னாள். உடனே அவர் சாரி மேடம் என்று அமைதியானார். பின் அஞ்சனா, கிஷோர், அடிக்கடி இங்க வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கணுமா அப்படின்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க என்றாள். கிஷோருக்கு கோபம் வந்தது. அவனது குடும்பத்தார் ஏன் தன்னை இப்படி செய்கிறார்கள் என்று கடுப்பானான். அவனுக்கு பணக்கார வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்துதான் விலகி இருக்கிறான். ஆனால் அவன் குடும்பத்தார் அவனை வற்புறுத்துவதாக எண்ணினான். ஓ, இந்த டாய் ஷாப்பை பார்த்துக்க தான் நான் படிச்சுட்டு இருக்கேனா, அதுவும் இல்லாம இந்த ஷாப்புக்கு எனக்கும் என்ன சம்பந்தம் என்று கிஷோர் சலிப்புடன் பேசினான். அதனை கேட்டு அஞ்சனா லேசாக சிரித்தாள். அவனது வெகுளித்தனத்தை பார்த்து ரசித்தாள். மேலும் அவள் சொன்ன விஷயத்தை அவன் தவறாக புரிந்து கொண்டான் என்பதை அவள் தெரிந்து கொண்டாள். கிஷோர் அதே சலிப்புடன், நீ ஏன் சிரிக்கிற என்று கேட்டான். அதற்கு அவள், கிஷோர், நான் ஷாப்னு சொன்னது இந்த மாலை தான், இது நம்ம புதுசா கட்டின மால், அதைத்தான் உன்னை பார்த்துக்க சொல்ல சொல்லி என்னை அனுப்புனாங்க என்றாள். கிஷோருக்கு இது அவர்களின் நிறுவனத்தின் மால் தான் என்று தெரிந்ததும் அவனது முகத்தில் எந்த சர்ப்ரைஸும் இல்லை.
மாறாக அவன் அதனை சற்று அசிங்கமாக உணர்ந்து நாக்கை கடித்து கொண்டான். உடனே அவளை பார்த்து லேசாக சிரித்து தலையை சொரிந்து கொண்டான். அப்போது அதனை கேட்ட ஆனந்தனுக்கு ஒரு நிமிஷம் தலை சுத்திருச்சு. என்ன, இவர்தான் இந்த மால் ஓனரா என்று அவரால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. மேலும் அவருக்கு அதிர்ச்சி என்னவென்றால், ஒரு குடும்பம் அவர்களது வாரிசுக்காக ஒரு மாலையே கட்டி அதனை நிர்வகிக்க சொல்லி அந்த வாரிசிடம் சொன்னால் அவர் எந்தவித ரியாக்ஷனும் இல்லாமல் தான் எதிரில் இருக்கும் ஒரு பெண்ணிடம் தான் அசிங்கப்பட்டதை நினைத்து வெட்கப்படுகிறாரே என்பதை பார்த்துதான். அப்போது கிஷோர் என்று ஒரு குரல் அவனை அழைத்தது. திரும்பி பார்த்தான். ரேஷ்மா நின்றிருந்தாள். இது கிஷோருக்கு மேலும் அதிர்ச்சியை தந்தது. இவ எப்படி இங்க? இந்த நிலைமையில நம்மளை பார்த்தா உண்மை தெரிஞ்சிருமே என்று சற்று தயங்கினான். உடனே அவளிடம் ஹாய் என்று கையை அசைத்து விட்டு அஞ்சனாவிடம் செய்கையில் எதுவும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, ஸோ நான் அவங்கள போய் பார்க்க போறேன், பாய் என சொல்லிவிட்டு அங்கிருந்து ரேஷ்மாவிடம் சென்றான். ரேஷ்மா, கிஷோர் நீ இங்க என்ன பண்ற என்றாள். பாவம், அவளுக்கு தெரியாது இந்த மால் அவனுடையதுதான் என்று. உடனே கிஷோர் என்ன சொல்வதென்று யோசித்து விட்டு, இல்ல புதுசா மால் கட்டிருக்கிறதா சொன்னாங்க, அதான் சும்மா பார்த்துட்டு போலாம்னு வந்தேன் என்று சமாளித்தான். அப்போது ஜான், பிரியா, சரண் ஆகியோரும் வந்தனர். கிஷோரை பார்த்து சிரித்து பேசினர். ரேஷ்மா அவனிடம் பேசினாலும் முழுமையாக அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனை ஒரு சாதாரண ஃப்ரெண்ட் என்றே நினைத்தாள். பின் அனைவரும் மாலுக்கு சென்று படம் பார்க்க சென்றனர். கிஷோரையும் கூட அழைத்து சென்றனர். போகும்போது கிஷோர் அஞ்சனாவை பார்த்து வில் மீட் லேட்டர் என சைகையில் சொன்னான். அவளும் புன்னகை செய்துவிட்டு கிளம்பினாள். மேனேஜர் தான் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீள முடியாமல் கேராக நின்று கொண்டிருந்தார். ரேஷ்மா அவளது பேக்கை கிஷோரிடம் கொடுத்து வைத்திருக்க சொன்னாள். அதே போல ஜானும் அவனது பேக்கை அவனிடம் கொடுத்து வைத்திருக்க சொன்னான். ரேஷ்மாவின் இந்த செயல் பிரியாவுக்கு கோபத்தை வர செய்தது. கிஷோரை ஒரு வேலையாள் போலதான் அவள் நினைத்திருக்கிறாள் என்று அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது. படம் பார்த்து கொண்டிருக்கும் போது ரேஷ்மாவுக்கு அவளது அப்பா போன் செய்தார். வெளியே போனை எடுத்து சென்று ஹலோ சொல்லுங்கப்பா என்றாள். நான் உன் ஃப்ரெண்டு ஜானோட அப்பாவை பார்க்க போறேன், அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல. அப்போ நீயும் உன் ஃப்ரெண்டும் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், வரீங்களா என்று அவளது அப்பா அவளை அழைத்தார். இல்லப்பா, என்னால வர முடியாது, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வெளியில வந்திருக்கோம், ஜானும் எங்க கூட தான் இருக்கான், நீங்க கண்டிப்பா போயிட்டு பார்த்துட்டு வாங்க என சொன்னாள். அவளுக்கு ஜானை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவள் அவனை காதலிக்க ஆரம்பித்திருந்தாள். இந்த சமயத்தில் அவளது அப்பா ஜான் அப்பாவை சந்திப்பது அவளுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. மேலும் அவள் ஜானை கல்யாணம் செய்ய இது இன்னும் சுலபமாக இருக்கும் என்று நினைத்தாள். சரி என சொல்லிவிட்டு அவளது அப்பா போனை வைத்து விட்டார். பின் ரேஷ்மா சென்று ஜான் பக்கத்தில் உட்காரும் போது அவன் யார் கால் பண்ணியிருந்தா என்று கேட்டான். அதற்கு அவள் அப்பாதான் என்று மட்டும் சொல்லிவிட்டு படத்தை பார்க்க ஆரம்பித்தாள். பின் படம் முடிந்து வெளியே வரும்போது கிஷோர் இருவரின் பையையும் தூக்கி கொண்டு வந்தான். ரேஷ்மாவும் ஜானும் கைகோர்த்து கொண்டு முன்னே நடந்து சென்றனர். கிஷோர் அவர்களை பார்த்து கொண்டே பின்னால் வந்தான். ஒருவேளை நான் தான் அவளோட பிரச்சனைக்கு உதவி செஞ்சேன்னு அவளுக்கு தெரிஞ்சா என்னையும் ஜான் மாதிரி நடத்துவாளா என்று நினைத்துக்கொண்டே கிஷோர் வந்தான். ரேஷ்மா திடீரென்று ஜானின் கையை விட்டுவிட்டு பதட்டமானாள். ஜான் அவளை பார்த்து என்னாச்சு என்று கேட்டான். அவள் நேராக ஒரே இடத்தை பார்த்தபடியே இருந்தாள். அனைவரும் அவள் பார்க்கும் இடத்தை பார்த்தபோது அங்கு முன்பு ரேஷ்மாவிடம் பிரச்சனை செய்திருந்த சக்தி குரூப்ஸின் நாராயணன் அவனது கேங்குடன் நின்று ரேஷ்மாவை பார்த்து கொண்டிருந்தான். ரேஷ்மாவிற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. நாராயணன் நேராக அவளை நோக்கி வந்தான். ஜானும் உடனே பதட்டமானான். ஒருவேளை அவன் திரும்ப பிரச்சனை செய்தால் எங்கு தான் உதவி செய்ய முடியாமல் போய்விடுமோ என்றும், மேலும் முன்பு உதவியது நான் இல்லை என்ற உண்மையும் ரேஷ்மாவுக்கு தெரிந்துவிடுமோ என்றும் பயந்தான். கிஷோர் அமைதியாக என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்றும், மேலும் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதனை ஜான் எப்படி சமாளிக்கிறான் என்றும் பார்க்கலாம் என நின்றிருந்தான். வேகமாக வந்த நாராயணன் அவளிடம் என்ன மன்னிச்சிரு ரேஷ்மா, நான் தெரியாம பண்ணிட்டேன் என்றான். கூட இருந்த அவனது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அவனது இந்த செயலை கண்டு அதிர்ச்சி ஆயினர். மேலும் அவன் இப்படி அடங்கி போகிற ஆளில்லை என்பதும் அவர்களுக்கு தெரியும். இப்போது ரேஷ்மா அவனை அலட்சியமாக பார்த்தாள். அவள் மனதில் இருந்த பயம் போய்விட்டது. நாராயணன் தனக்கு அடங்கிவிட்டான் என்று அவள் புரிந்து கொண்டாள். அப்போது ஜான் ரேஷ்மாவிடம் சென்று சரி வா போலாம், அவனால் இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது என்று அமைதியாக சொல்லி அவளை அந்த இடத்திலிருந்து அழைத்துச் செல்ல முயன்றான். ஆனால் அவள் ஜானை திரும்பி பார்த்து நாம ஏன் போகணும், அதான் நீ இருக்கேல்ல என்றாள். ஜான் வெளியே தைரியமான ஆளாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் அவன் பயம் அதிகமாகிக் கொண்டே சென்றது. அப்போது ஜானிடம் ரேஷ்மா இப்போ நீ அவனை கன்னத்தில் அறையிற, அதை நான் பார்க்கிறேன் என்றாள். உடனே ஜானின் கண்கள் விரிந்தது, உடம்பு படபடத்தது. ரேஷ்மா அதெல்லாம் வேண்டாம், வா போலாம் ப்ளீஸ் என்றான். அவள் ஜானின் பேச்சை கேட்கவே இல்லை. நாராயணன் அன்று அவளுக்கு செய்த பிரச்சனையின் போது
அவனை எங்கு கண்டாலும் ஒரு அறையாவது அறைந்துவிட வேண்டும் என்று நினைத்திருந்தாள். அதன்படி இப்போது அவன் அவள் கண்ணில் பட்டுவிட்டான். அதனால் அவனை அறையாமல் விடக்கூடாது என்று பிடிவாதமாக இருந்தாள். அப்போது ஜான் பயத்துடனே நாராயணன் பக்கத்தில் சென்றான். அவன் உள்ளுக்குள் நடுக்கம் அதிகமாகியது. ரேஷ்மாவை திரும்பி பார்த்தான். அவள் நாராயணனையே முறைத்து பார்த்திருந்தாள். ஜான் அப்போது அவனது கன்னத்தில் பயத்துடனே அறைந்தான். ரேஷ்மா அதனை பார்த்து சிரித்தாள். பின் அவளும் நேராக அவனிடம் சென்று அவன் கன்னத்தில் பலார் பலார் என்று 4 அறை அறைந்தாள். நாராயணன் அவனது கையால் கூட அவளை தடுக்க முயலவில்லை. அப்படியே நின்றிருந்தான். அவனது ஃப்ரெண்ட்ஸும் அதிர்ச்சியில் அப்படியே கோபத்தில் நின்றிருந்தனர். பின் ரேஷ்மா, இன்னொரு தடவை என் கண்ணில் நீ பற்றாத என்று சொல்லிவிட்டு ஜானுடன் அவள் அங்கிருந்து சென்றாள். ஜான் அவனை பயத்துடன் திரும்பி பார்த்தபடியே சென்றான். நாராயணன் அடி வாங்கிக் கொண்டு அமைதியாக அவர்கள் செல்வதை பார்த்தபடி நின்றான். கிஷோர் அங்கு நடந்த எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துவிட்டு லேசாக சிரித்தான். அவர்கள் மாலில் இருந்து வெளியே வந்தபோது இருட்டாக இருந்தது. உடனே ஜான், நாம இன்னைக்கு வெளியில தங்கிக்கலாமா என்று ரேஷ்மாவிடம் கேட்டான். ஜான் அந்த பயத்திலிருந்து வெளியே வந்து ரொமான்டிக் மூடுக்கு வந்தான். ரேஷ்மா, ஜான் எவ்வளவு பெரிய உதவி பண்ணியிருக்கான். அவன் தான் என்னோட லவ்வர். அவன் கூப்பிட்டா நான் எங்க வேணாலும் போவேன் என்று மனதுக்குள் நினைத்தாள். மேலும் இந்த இரவில் கூட தன் காதலை அவனிடம் சொல்ல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்து இரவு அவனுடன் ஹோட்டலில் தங்க சம்மதித்தாள். இன்று இரவு அனைவரும் ஹோட்டலில் தங்க முடிவெடுத்தனர். முதலில் வர மறுத்த கிஷோர் தனது நண்பர்கள் வற்புறுத்த வேறு வழியின்றி அவர்களுடன் செல்ல முடிவெடுத்தான். அப்போது ஜானின் அப்பாவை சந்திக்க சென்றிருந்த ரேஷ்மாவின் அப்பா கோபத்துடன் ரேஷ்மாவுக்கு போன் செய்தார். இங்கு ரேஷ்மாவோ தனக்கு உதவியது ஜான் தான் என்று நினைத்து அவனிடம் தன் காதலை சொல்ல தயாராகிக் கொண்டிருந்தாள். உண்மையில் ஜான் உதவவில்லை என்ற உண்மையை ரேஷ்மாவின் அப்பா அவளிடம் சொல்வாரா? இதற்கு காரணம் கிஷோர் தான் என்றும் அவனின் கோடீஸ்வர பின்னணி பற்றியும் ரேஷ்மாவிற்கு தெரிய வருமா?